இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 1:19 வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும்போது இந்த தேசத்துடைய நன்மைகளை புசிப்பீர்கள்னு சொல்கிறார். அப்போ அந்த பாக்கியமும் நன்மையும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அந்த நன்மையை நமக்கு இன்றைக்கும் தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் கற்பிக்கிறபடி நாம் நடந்தால் நமக்கு என்ன உண்டாகும்னு இங்கே சொல்கிறார் பாருங்க. உபாகமம் 30:16-18 வசனம். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன்னு சொல்கிறார். நீ பிழைத்து பெருகும்படி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஆலோட்டிகள் கையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி, அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தேவன் அவர்களை கானானுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை சுதந்திரிக்க கொடுக்க இருக்கிறார். அப்போ நீங்கள் கானானை சுதந்திரிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். கர்த்தரிடத்திலே அன்பு கூறணும். மோசே இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறவும் அவருடைய வழியிலே நடக்கவும் அவர் கற்பனையும் கட்டளையும் நியாயங்களையும் கை கொள்ளுங்க. அப்படி நீங்கள் கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது தேசத்துடைய நன்மையை புசிக்க முடியும். அப்படி நீங்கள் கேளாமல் போனீங்கன்னா அடுத்த வசனத்தில் பாருங்கள், நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால். அப்போ அந்நிய தேவர்களை, ஏன்னா இப்போ அவங்க கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே 7 விதமான ஜாதிகள் இருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த கானானியர்கள் எல்லாம் பாகாலை தான் வணங்குனாங்க, இல்லை விக்கிரகங்களை வணங்குகிற கூட்டமாக இருந்தாங்க. அப்படி நீங்கள் அந்த இடத்துலையும் போய் அந்த விக்கிரகங்களை நீங்கள் வணங்கி நீங்கள் மனம் பேதளித்து அதில் போய் நீங்கள் இழுப்புண்டு சிக்குண்டு போய் அதை சேவிப்பீர்கள். ஆனால் தேசத்துடைய நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, 18வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அவருடைய கட்டளை கற்பனை, தேவனிடத்திலே அன்பு கூறுவது, அவருடைய நியமங்களை கை கொள்ளணும். ரெண்டாவது அவர் நீங்கள் போகிற ஊரில் போய் அந்த விக்கிரகங்களை நீங்கள் எதுவும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்றார். இந்த 2 காரியங்களையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் தேசத்துடைய நன்மையை புசிப்பீங்க, நீண்ட நாள் வாழ்வீங்க. அப்படி அந்த விக்கிரகங்களை நீங்கள் சேவித்தீங்கன்னா நீங்கள் அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு யோர்தானுக்கு போகிற தேசத்தில் நீங்கள் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு, அவர் கட்டளைக்கு, அவர் கற்பனைகளை நாம் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் இன்னைக்கு நமக்கு வசனமே சொல்கிறார்ல, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்து நீதிமான்கள் பலனை அனுபவிப்பார்கள்னு சொல்கிறார். இப்போ தேசத்தின் பலனை யார் அனுபவிப்பாங்களாம்? நீதிமான்கள் அனுபவிப்பாங்கன்றார். ஏசாயா 3:10 வசனத்தில் பாருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? உண்மையும் உத்தமமாக இருப்பாங்க, கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க, கர்த்தருடைய வழிகளையும் அவர் கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு என்ன உண்டு? அவர்கள் கிரியைகளின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இல்லையா. அதே போல் அவங்க தேசத்தின் நன்மையும் புசிக்க தேவன் அவங்களுக்கு கிருபை செய்கிறார்னு பார்க்குறோம். யோவேல் 2:26 வசனத்தில் பாருங்கள், நாம் தேவன் கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்கும்போது நாம் வெட்கம் அடைய மாட்டோம்னு இங்கே சொல்கிறார். எப்படின்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு நாம் நடக்கும்போது தேசத்தின் சம்பூர்ணமானவைகளை, தேசத்தின் செழிப்பை, தேசத்தின் நன்மையை, வானத்தின் பணியினாலே நமக்கு வானத்தினாலே உண்டாகுகிற பலன்களையும் இந்த பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிற பலன்களையும் கூட நீங்கள் புசிப்பீர்கள்னே வசனம் இருக்கு இல்லையா. அதுபோல் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை
நீங்கள் துதிப்பீங்க, நீங்கள் எப்பொழுதும் வெட்கமடைவதில்லைன்னு சொல்கிறார். எப்போன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும் பொழுது. அடுத்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கன்றார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நமக்கு வேணும் முதலாவது, இல்லையா? எபிரேயர் 5:9 பாருங்க, நாம் சம்பூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் எதை கற்றுக்கொள்ளணும்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. மத்தேயு 11:28 நம்ம பார்க்குறோம், இல்லையா? அப்படி தேவனிடத்தில் நாம் எதை கற்றுக்கொள்ளணும்? கீழ்ப்படிதலையும் நாம் கற்றுக்கொள்ளணும். அவருக்கு எப்படி சாந்த மனத்தாழ்மைனா எல்லாவற்றையும் அவர் தாங்கி கொண்டு அவர் 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 துன்பப்படுத்தும் போது சிலுவைக்கு அவரை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாங்க? அடித்து அவரை துன்புறுத்தி அவரை வெட்கப்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாவற்றிற்கும் அவர் பொறுமையோடு அமைதியோடு சாந்தத்தோடு அவர் காணப்பட்டார், இல்லையா? தேவனுக்கு முன்பாக அவர் கீழ்ப்படிந்து நடந்தார், இல்லையா? பிதாவின் சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதுதான் அவர் சம்பூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி இருந்தார்னு பார்க்குறோம். அதே போல் இப்படி அவர் கீழ்ப்படிந்து வந்ததுனால தான் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசரித்து உள்ளவர். அந்த மெல்கிசேதேக்கு என்கிற பெயரை தேவன் தான் அவருக்கு தரிப்பித்தார்னோ இந்த வசனத்துக்கு அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கலாம். அப்போது ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார்னோ இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் பூரணப்பட்டார். எல்லாவற்றிலும் கர்த்தர் சர்க்குண பூரணராக இருந்தார், இல்லையா? 9 கனிகள் 9 வரங்கள் எல்லாமே அவருக்குள் காணப்பட்டது, இல்லையா? இன்னைக்கு நமக்கும் அந்த கனிகள் வெளிப்படணும், அந்த வரங்கள் நமக்குள்ளாக செயல்படணும். நாமும் அந்த நித்திய ரட்சிப்பை அடையணும்னா கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளணும். அதே போல் மத்தேயு 21:32 வசனம் பாருங்க. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திலே வந்திருந்தோம், நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அதாவது யோவான் ஸ்நானகன் பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்தார், இல்லையா? பாவங்களை எல்லாம் அவங்க அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அவங்க ஞானஸ்தானம் அடைகிறாங்க. யோவான் ஸ்நானகம் கொடுத்தா அப்படி யோவான் ஸ்நானகன் நீதி மார்க்கமாய் அவரையே நீங்கள் விசுவாசிக்கல, அவரையே நீங்கள் கொலை செய்து போட்டீங்க. ஆனால் அவரை விசுவாசித்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆயக்காரரும் வேசி மார்க்கத்தாருமே அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நீங்கள் அவர் கொலை செய்யப்பட்டதை நினச்சி கூட நீங்கள் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இதுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தையும் சொல்கிறத பார்க்குறோம். மத்தேயு 21:28-29 இந்த வசனங்களில் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு தகப்பன் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. மூத்த குமாரனிடத்திலே அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். முதல்ல அவங்க தகப்பன் மூத்த குமாரனிடத்துல திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்க சொல்கிறார். ஃபஸ்ட்டு அவன் முடியாதுன்றான், அப்புறம் அவன் மனஸ்தாபப்பட்டு போகிறான். ஆனால் இளையவனிடத்தில் அவன் சொன்னபொழுது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு அவன் போகவில்லைன்னு பார்க்குறோம். அப்போ தகப்பனுக்கு இந்த 2 பேரில் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் யாருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, மூத்தவன் தான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களா யார் இருக்கா? இந்த இளையகுமாரன். இப்போ நம்ம சொன்ன அந்த இளையகுமாரன் பாருங்கள், தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆயக்காரர்கள் வேசி மார்க்கத்தார் கூட யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் அடைந்தார்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போதிக்கிறத பார்க்குறோம். நீதி மார்க்கமாய் யோவான் ஸ்நானகனை நீங்கள் விசுவாசிக்கவில்லையேன்னு சொல்கிறார். அடுத்து ஏசாயா 55:6 நம்ம பார்த்தோம்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்ன்றார்ல. அப்போ தேவனை கண்டடையத்தக்க சமயம் எதுனா அதிகாலையில் தான் நம் தேவனை கண்டடையத்தக்க சமயம்.
அப்போ தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். அவர் பேசுகிற சத்தத்தை நாம் அதிகாலையில் கேட்க முடியும். அப்போ அவர் சமீபமாக இருக்கையில், அந்த நேரம் நம்ம அருகிலே அவர் இருக்கிறார் இல்லையா? அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம் சத்தத்துக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள். ஏசாயா 55:7 சொல்லப்பட்டது போல, துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ முறை நமக்கும் கர்த்தர் எவ்வளோ காரியங்களை நாம் போதித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் இந்த இளையகுமாரனை போல நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியாமல் நாம் நடந்து கொண்டிருந்தோமானால், இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் மனம் பொருந்தி, ஏன்னா அவர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் திரும்பும் பொழுது எங்களை மன்னியும் ஏசப்பான்னு நம்ம கேட்கும்போது தேவன் நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் மன்னிக்க தயை பெருத்தவர் என்றே வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் எரேமியா 31:18 பாருங்க, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர்னு இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்போது நம்ம அடி வாங்கி தான், தேவன் தண்டித்து தான், தேவன் சிக்ஷித்து தான் நம்ம மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லை. நாம் உணர்ந்தோம்னாலே, கர்த்தருடைய வார்த்தையை நம்மை அவர் உரைக்க சொல்லும் பொழுதே நாம் அதை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புவோமானால் கர்த்தர் நம்மை அவரிடமாய் திருப்பி கொள்ளுவார். ஏன்னா அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அதான் இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் மனம் பொருந்தி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இந்த தேசத்துடைய நன்மைகளை புசிப்போம். ஆமேன்.